ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஜாக்லின், இது வந்துட்டு நீங்கள் சொல்கிற விஷயமா இல்லை உங்கள் அம்மா கொடுக்குற க்ளூவா படமாக இருக்குது. என்னென்னா எல்லாருமே இப்போ ஒரு டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க் சூப்பரான ஒரு டாஸ்க், வெறித்தனமான டாஸ்க். அந்த டாஸ்கில் கண்ணீருக்கு பஞ்சமே இருக்காது, டிஆர்பிக்கு பஞ்சமே இருக்காது. பிக் பாஸ் அப்படின்னாவே அந்த டாஸ்க்குக்கு எல்லாருமே காத்துட்ருப்பாங்க ஆவலாம். அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் ஃப்ரீஸ் டாஸ்க். ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இது வந்துடும். ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 7, இது 8வது வாரம் வரப்போகுது. ஸோ 10வது வாரம், 11வது வாரம், 12வது இந்த டைமில் வந்து வந்துடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஜெஃப்ரி, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 3 பேரும் அவங்களோட ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி வந்து சொல்கிறார், எங்கள் அம்மா ரொம்ப ஜாலியான டைப். சௌந்தர்யா எங்கள் அப்பாவும் ஜாலியான டைப்பு, எங்கள் அம்மாவும் ஜாலியான டைப். ஜாக்லின் எங்கள் அம்மாவும் ஜாலியான டைப், ஆனால் கொஞ்சம் டெரரு. ஏன் டெரரு, எதுக்காக டெரர்னா அவங்களுக்கு மூஞ்சில் எதையும் வந்து வச்சு அதை மறைக்க தெரியாது. எல்லாத்தையும் கோபமாக இருந்துச்சுன்னா இப்போ ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா மூஞ்சில் டப்புன்னு காட்டிடுவாங்க. அதே மாதிரி உள்ளே வந்தானா கண்டிப்பாக ஒரு ரணகலம் ஆக்கிடுவாங்கன்னு தோணுது. ஏன் தோணுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏ என் பொண்ணு என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு கத்த போகிறாங்க. அப்படியா? அப்படி யாரை கத்த போகிறாங்க? தீபக். ஸோ இதை மறைமுகமாக அவங்க அம்மா கொடுக்குறாங்கம்மா, இந்த தீபக் தாம்மா என்னை வந்து இதில் எப்போ பார்த்தாலும் இது பண்ணிட்டு இருக்கா, நீ வந்தால் சும்மா விடாத, வந்து வச்சு செய் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது, அம்மா வந்தால் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், தீபக்கை வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இங்கேருந்து அப்படி ஒரு க்ளூ, எப்படி அம்மா 24 ஹவர்ஸ் பார்க்குறாங்கன்னு ஆல்ரெடி லெட்டர்லேயும் சொல்லிட்டாங்க, இங்கேயும் சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியல, அதனால் சொல்கிறாங்க. அதில் அதுவும் நான் வந்துட்டு எங்கள் அம்மா சும்மாருமா சும்மாருமா நான் சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா சும்மாரிடி பின்னாடி எப்போ பார்த்தாலும் உன்னையவே வந்து கரிச்சு கொட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் இப்படி தலையில் கை வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பேசி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க்கு எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஆனால் பாவம் அதில் இவ்வளோ பெரிய ஒரு பூகம்பம் வந்து நம்ம தீபக் வரப்போகுதுன்றது அவருக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏன்னா சிவானியோட அம்மா, இன்னும் ஒரு சில பேரோட அம்மாவெலாம் நம்ம அப்படி தான் நினச்சோம். பட் அது அப்படி தலைகீழாக மாறிச்சு. அதே மாதிரி ரம்யா பாண்டியன் அவங்களோட ஃபேமிலி வரும்போது தலைகீழாக மாறிச்சு. ஏன்னா ஆர்யா அவர்களை வந்துட்டு புகழ்ந்தாங்க, ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இகழ்ந்தாங்க, இப்படிலாம் போச்சு. ஸோ இந்த டைம் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அவங்களுடைய பேக்கரி பற்றிய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே ப்ரொமோஷன் தான் நம்ம சௌந்தர்யாவுக்கு. அதை வந்து ரயான் ஒரு இடத்துல கலாச்சிருப்பார், இன்னும் நான் செத்தாலும் வந்து உன் பேக்கரிக்கு வரமாட்டேன்லாம் கலாச்சிருப்பார். ஸோ அதை பற்றி கலாச்சிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்றத சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஒரு சீசன் ரொம்ப பிடிக்குன்றதை சொல்லுங்கள். நான்லாம் ரொம்ப, அதாவது எமோஷ்னலாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சில பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் ரோட்டில் அழுதாவே யாருன்னே தெரியாமல் அழுதுருவேன். சீரியல் வந்துச்சுன்னா அழுதுருவேன். சீரியலில் ஒரு அழுகிற சீன் வந்துச்சுன்னா அழுதுருவேன். அதை பார்த்த சீரியலாக இருக்கும், பார்த்த படத்துலேயே வந்து பார்த்த சீனை அப்போ ஒரு 10வது வாட்டி பார்ப்போம், அப்பயும் அழுவோம். இந்த மாதிரி டைப்புக்கெலாம் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து ஒரு பெரிய ஒரு இதுமாக இருக்கும். ஒரு சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்கடா அழுகாச்சி நாடகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஃப்ரீஸ் டாஸ்கில் யாரோட ஃபேமிலியை ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டீங்க பார்க்குறதுக்கு? எனக்கு இந்த ஃபேமிலியை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் யாரோட ஃபேமிலியை சொல்லுவீங்க? என்னை கேட்டிங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு வந்து ஜெஃப்ரியை விட முத்துக்குமரன் வந்து தனியாக தான் வந்தாப்புல. ஸோ முத்துக்குமரனோட ஃபேமிலியை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட அப்பாவை பார்க்கணும். ஏன்னா 15 லட்சம் போச்சு, ஆனாலும் அதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் தான். மற்றபடி மோராலஸ் எல்லாருமே வந்துட்டு அங்கே வந்து வந்திருந்தாங்க, அந்த ஸ்டேஜுக்கே வந்திருந்தாங்க. சரி, பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி தர்ஷிகா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவை பார்த்தது இல்லைன்னு. இந்த கண்ணு ஒன்றை மாதிரி தானே அம்மா சொன்னாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. மேபி அந்த அந்த டைம் வரைக்கும் இவங்க இருப்பாங்கன்னு தெரியாது, இருந்தாங்கன்னா அவங்க அப்பாவே உள்ள வந்து எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. சரி, பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.